வணக்கம் நண்பர்களே! சிவா எலி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கனங்க நம்ம பார்க்க நேரங்க. ரித்திகா அந்த கல்யாணத்த வந்து வேற பொண்ணு பையன் கூட வந்து தாலி கட்ட வச்சுறாங்க. ஒரு கட்டத்துல ஒண்ணும் தெரியாத மாதிரி சோகாட்டுறாங்க. ஆனா அதுக்கெல்லாம் ஆப்பு விக்கும் விதமா அமைஞ்சிருது. ஏன்னா, அந்த அகிலாண்டேஸ்வரி வந்து அடுத்ததா இந்த பையன் என் தங்கச்சி பையனுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்டின்னா, உதயபெருமாளோட பொண்ணு பொன்னி அவங்கள வந்து சம்மதம் வந்து கேட்குறாங்க. இத கேட்டதும் டோட்டல் ஃபேமிலியும் ரொம்பவே சந்தோஷப்படுது. இவ்வளோ பெரிய அதிகாரத்தில, பணபலத்தில உள்ளவங்க வந்து என் பொண்ண வந்து அவங்க பையனுக்கு வந்து கெட்டி கேட்க நேரம், இது வந்து சூப்பர் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம உதயபெருமாள், இந்திராணி எல்லாருமே ஓகே சொல்ல வந்து பொன்னி நிச்சயதார்த்தம் வந்து நடக்குது. அப்பதான் இத வந்து வர்மா அறியிறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தா அந்த அகிலாண்டேஸ்வரிய கபிலன் போட்டுதள்ள அனுப்பிவிட்டேன். ஆனா இந்த கபிலன் அவன் தங்கச்சி பொன்னிய வந்து நம்ம அகிலாண்டேஸ்வரியோட ம், தங்கச்சி பையனுக்கு வந்து சம்மந்தம் வைப்பான். கபிலன் சுயநலக்காரன். அவன் அகிலாண்டேஸ்வரியின் பணபலத்தை கண்டு மயங்கி அவன் தங்கச்சியே வந்து அந்த வீட்டுக்கு வந்து அனுப்பி வைப்பானா? நோ நோ இதெல்லாம் நடக்கக்கூடாது. இப்பமே நான் கபிலனுக்கு கதையை முடிக்கிறேன். துப்பாக்கி ஏத்திட்டு போறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வர்மா களம் இறங்குறாங்கங்க. அதிரடி திருப்பம் வரப்போகுதுங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்துல பொண்ணு வேற மாப்பிள்ளைய வந்து கல்யாணம் பண்ணிட்டு தாலியோட வந்து நிக்கிறாங்க. "ஏண்டி இப்படி வந்து எங்க மானத்த வாங்கிட்டியா?" அப்படின்னு வந்து அந்த பொண்ணோட அம்மா எல்லாம் வந்து திட்டுறாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா, இப்படி வந்து கால வாரி விட்டுட்டு, இப்ப வேற வழி இல்ல. பையனுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு வந்து அகிலாண்டேஸ்வரி கோவத்தோட இருக்க நேரம், நம்ம இந்திராணியும், அயலியும் எல்லாம் சேர்ந்து ஒரு அதிரடி முடிவு எடுக்குறாங்க. பொன்னிய வந்து நீங்க வந்து வருத்தப்படாட்டினா உங்க வீட்டு மருமகளா ஆக்கிக்கிடலாம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், ஏகப்பட்ட சந்தோஷம் அகிலாண்டேஸ்வரிக்கு. இந்திராணிக்கே தங்கச்சி எங்க வீட்டுக்கு வர்றது நாங்க குடுத்து வச்சிருக்கணும். இது எங்களுக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு வந்து அந்த டீல வந்து ஓகே பண்றாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோன்னா, நம்ம உதய பெருமாளோட பொன்னி வந்து அகிலாண்டேஸ்வரியோட தங்கச்சி பையனை வந்து கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு முடிவு எடுக்கப்படுது. அதோட பார்த்தோன்னா, நிச்சயதார்த்தம் வந்து தட்டு மாத்தக்கூடிய அந்த ஃபங்ஷன் வந்து ஜாம் ஜாம் அப்படின்னு வந்து நடக்க போகுது. இந்த விஷயம் நம்ம வந்து கபிலன் எப்படியும் அகிலாண்டேஸ்வரியை போட்டு தள்ளுவான். அப்படி இந்த கல்யாணம் நிக்கும். அப்படி இப்படின்னு வந்து கனவு கண்டுட்டு இருந்த நம்ம வர்மாவுக்கு ஒரு பேரிடியா தலையில வந்து விழுது. அடடா! இது என்ன சோதனைப்பா! நம்ம வந்து கபிலனை அகிலாண்டேஸ்வரியை போட்டு தள்ள அனுப்பிவிட்டா, இப்படி ஒரு தில்லாலங்கடி வந்து நடந்திருக்கு. அதுல இப்படி ஒண்ணு இந்த கபிலன் சூழ்ச்சிக்காரன். இப்ப அகிலாண்டேஸ்வரி வசதியை அறிஞ்சு தன்னோட தங்கச்சிய அந்த வீட்டுக்கு வந்து மருமகளாட்டு அனுப்புறான். அப்படிப்பட்டவன் அகிலாண்டேஸ்வரியை போட்டு தள்ள அனுப்பிவிட்டா, இவன் சம்மந்தி முறைக்கு ஆயிட்டானா? விடக்கூடாது. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? அப்போ இந்த கபிலன் நம்மளுக்கு எதிரி தான். அகிலாண்டேஸ்வரியை போட்டு தள்ள டார்கெட்டை முடிக்காத கபிலன் உயிரோடு இருக்கக்கூடாது. இது யாரையும் நான் நம்ப போறதில்ல. நானே களம் இறங்கி அந்த கபிலனை போட்டு தள்ள போறேன் அப்படின்னு வந்து கன்னோட வந்து களம் இறங்கிட்டாங்க நம்ம வர்மா. இந்த சைடு நிச்சயதார்த்தம் வந்து நம்ம பொன்னிக்கு வந்து பூ வைக்கிறாங்க நம்ம அகிலாண்டேஸ்வரி. தூக்கி எங்க வீட்டு மருமக அப்படின்னு வந்து வச்சு தட்டை மாற்றக்கூடிய ஃபங்க்ஷன் நடக்கு. பொன்னிக்கும் இதுல சம்மதம் வந்து சொல்லிடுறாங்க. அழகா வந்து அமோகமாக நடக்குது. அப்போதான் நம்ம வர்மா அந்த நிச்சயதார்த்தத்தை தடுத்து நிப்பாட்டி கபிலனை போட்டுதல்ல வாராங்க அப்படின்னு வந்து விஜயகுமார் சார் வந்து கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அயலிக்கு. ஏடி ஒரு விஷயம், இப்போ வந்து கபிலன் வந்து அந்த நிச்சயதார்த்தத்தில் இருக்கிறத போட்டு தள்ளதுக்கு வந்துட்டே இருக்கான். அந்த வர்மா அங்கே வரதாட்டி எங்களுக்கு தகவல் வந்து அகிலாண்டேஸ்வரியை போட்டு தள்ளக்கூடிய ப்ராஜெக்டில் அவன் வந்து கோட்டை விட்டதுனால அந்த வர்மா இப்போ டார்கெட் பண்ணிட்டு இருக்குது இந்த கபிலனை தான். கபிலனை போட்டுதல்ல வந்துட்டே இருக்கான். நீ தான் ஏடி பார்த்துக்கிடணும். சார் நாங்கள் பார்த்துக்கிடணும். இந்த கபிலன் எதுக்காக இந்த வர்மா கூட கூட்டணி சேர்ந்து அகிலாண்டேஸ்வரியை போட்டுதல்ல பார்த்தான். இப்போ அவனே வசமா அவன் வெட்டின குழியில் அவனே விழுந்துட்டான் அப்படின்னு சொன்னாரு. சிவா வந்து சரியாக மாட்டிக்கிட்டான் கபிலன் அப்படின்னு சொன்னாரு. உங்கள் தம்பி தானே, நம்ம இப்போ இந்திராணி அன்னிக்காகவாது அவனை வந்து அந்த வர்மா பிடியிலேருந்து காப்பாற்றணும். அதுக்கு ஏதாச்சும் பண்ணணும் சிவா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா, நம்ம அகிலாண்டேஸ்வரி இந்திராணிக்கு கையை பிடிச்சி, உன்னோட தங்கச்சி தங்கச்சி பையனை கல்யாணம் பண்ணதுக்கு ரொம்ப
சந்தோஷம் இந்திரா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து கெட்டி பிடிச்சி அன்பை வெளிப்படுத்துகிறாங்க நம்ம உதயபெருமான செல்வநாயகியும். ஓஹோ, சூப்பராக வந்து என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு வந்து சந்தோஷப்படுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோன்னா ரித்திகா நம்ம கதையை கெடுத்து அகிலாண்டேஸ்வரி அவமானப்படுவான்னு பார்த்தா அகிலாண்டேஸ்வரி கடைசியில் பொன்னியை கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டோட சம்மந்தம் வச்சு நம்ம வீட்டோட உறவு கொண்டாட வந்துட்டா. இப்போ நான் மட்டும்தான் மாட்டிக்கிட்டேன். ஏற்கனவே அகிலாண்டேஸ்வரியை அயலியை தூக்கி வச்சு புகழுவா. இப்போ இந்த வீட்டுக்கும் வந்து பொன்னியை வந்து சம்மந்தம் பண்ணி எடுத்துட்டானா இன்னும் அயலி கூட டீப் ஆயிடுவாளே. இப்போ நம்ம மட்டும் தானே தனியாக மாட்டிக்கிட்டோம். அதுவும் இல்லாமல் நம்ம செல்வநாயகி அத்தை இப்போ வந்து அகிலாண்டேஸ்வரியை சுற்றி சுற்றி போகிறாங்க. நம்ம செய்த வெட்டின குழியில் நம்ம மாட்டி தவிச்சிட்டோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ரித்திகா வந்து துடிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்துட்டா ஒரு அடாவடி கிடங்க வந்து வர்மா வந்து துப்பாக்கியோட களை இறங்கி என்ட்ரி கொடுக்குறாங்க. கபிலனை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு வந்து அதிரடியில் வந்து நம்ம சிவாயும் அயலியும் இறங்குறாங்க. நம்ம கபிலனை வந்து போட்டு தள்ள வர்மா வந்துட்டு இருக்காரு அப்படின்னு உள்ள தகவல் நம்ம கபிலனுக்கும் கிடைக்கிது. கபிலன் வந்து சாக்காவே நிற்கிறாங்க. நம்ம வர்மாவுக்கு ஹெல்ப் பண்ணி நம்மளே இப்போ வம்பில் மாட்டிக்கிட்டோமே, இப்போ என்னடா பண்ண, இப்போ எப்படி நான் உயிரை காப்பாற்றிக்கன்னு தெரியலையா அப்படின்னு நினைக்க நேரம் கபிலா என்ன வர்மா வந்துட்டு இருக்கானா அப்படின்னு வந்து நம்ம சிவா வந்து கேட்குறாங்க. ஏன்டா உனக்கு வேற வழியே இல்லையா, எதுக்காக நீ வர்மா கூட வேண்டாத சகவாசத்தை வச்ச, இப்போ உன் உயிர் அவன் கையில் இருக்குது, அவன் வந்துட்டு இருக்கான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கபிலனின் படபடப்பை பார்த்து நம்ம சிவாயும் அயலியும் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. கவலைப்படாத கபிலா, நீ உனக்கு என்ன சிவா மேலே பாசம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சிவாவோட தம்பி அப்படின்னு வந்து உன் உயிரை காப்பாற்ற வேண்டியது எங்களோட பொறுப்பாக தான் நாங்கள் நினைக்கோம். நாங்கள் வந்து உன்னை வந்து கபிலனுக்கு இரையாக்க நாங்கள் விரும்பலை, உன்னை காப்பாற்றுறோம். நீ என்ன இருந்து அகிலாண்டேஸ்வரி மாதிரியே மேடத்தை வந்து போட்டு தள்ளணும் அப்படின்னு வந்து வர்மாவை கேட்டு வந்து நீ திட்டம் போட்ட. ஆனால் அகிலாண்டேஸ்வரி மேடம் உன் வாழ்க்கையை வந்து காப்பாற்றிட்டு உன் வாழ்க்கையை வந்து அவங்க வந்து அழிக்கணும்னு நினச்சா அழிச்சிருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு வந்து வேண்டாம். ஆனால் அவங்க உன் சம்மந்தி உன் தங்கச்சியை வந்து அந்த வீட்டுக்கே கெட்டி கொடுக்க அளவுக்கு கடவுள் வச்சுட்டாரு. பாத்தியா நீ எதுக்காக இப்படியெல்லாம் வந்து முந்திக்கிட்டு திரிஞ்ச அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அடடா இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு வந்து வர்மாட்டேருந்து ஓடி ஒளியவே முடியலை. ஏன்னா இது பொன்னியோட நிச்சயதார்த்தம், நான் நிற்கிறது அவ்வளவு முக்கியம். அப்படி இருக்க நேரம் என் கதையை வந்து வர்மா முடிக்கணும்னு வராரே, இந்த விஷயம் அக்காவுக்கு தெரிஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா வர்மா வந்து மாறு வேஷத்தை போட்டு களம் இறங்கி வந்துட்டாங்க. என்ன கபிலா, உன்னை போட்டு தள்ளதாண்டா வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் அப்படியே ஷாக்காகவே நிற்கிறாங்க. அடடா இப்படி ஒரு சூழ்ச்சி வந்துட்டேன், இப்போ என்ன பண்ணி நான் வந்து தப்ப முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம கபிலன் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போனா வந்து நம்ம சிவாயும் அயலியும் பொறி வச்சு வர்மாவை பிடிச்சி வந்து கைது பண்ணி வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அப்போ அதோட பார்த்தோன்னா உண்மையாட்டே வந்து சிவாயும் அயலியும் வந்து அதிகாரிகளா அப்படின்னு வந்து அந்த இடத்துல தெரிஞ்சு நம்ம கபிலன் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே இவங்களை வச்சுக்கிட்டு நம்ம வர்மா கிட்ட கூட்டணி வச்சுருக்கோம், நம்ம விஷயம் எல்லாம் இவங்களுக்கு தெரிஞ்சுதான் அவள் இந்த காட்டு காட்டியிருக்கா அப்படின்னு வாயை அடைச்சி நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சிவாய்க்கும் அயலிக்கும் காலில் நம்ம கபிலன் விழுறாங்க. விழுந்து எங்களை மன்னிச்சிரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம கபிலன் வந்து சிவா அயலியோட கையை கோர்த்து நம்ம வர்மாவுக்கு எதிராக இருக்காங்கன்னு சொல்லலாங்க.